ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 29, 30 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேசம் பாழாய் போகாமலும் காட்டு மிருகங்கள் உனக்கு விரோதமாய் பெருகாமலும் இருக்கும்படி நான் அவர்களை ஒரே வருஷத்துக்குள்ளே உன் முன்னின்று துரத்தி விடாமல் நீ விருத்தி அடைந்து தேசத்தை சுதந்தரிக்கும் வரைக்கும் அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக உன் முன்னின்று துரத்தி விடுவேன். சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தரின் சமுத்திரம் வரைக்கும், வனாந்திரம் தொடங்கி நதி வரைக்கும் உன் எல்லையாயிருக்கும்படி செய்வேன். நான் அந்த தேசத்தின் குடிகளை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன். நீ அவர்களை உன் முன்னின்று துரத்தி விடுவாய். ஹல்லேலூயா. பார்க்குறோம், இஸ்ரேல் மக்களுக்கு சொல்கிறாரு, உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஜனங்கள் காட்டு மிருகனை உடனே என்ன பண்ண மாட்டேன், துரத்தி விட மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக நீ விருத்தி அடைந்து எதில் விருத்தி அடையணும்? ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு தேசத்தை கொடுக்குறாரு, எல்லாத்தையும் அவரால் துரத்தி விடுறதுக்கு ஒரு நிமிஷம் முடியாது. ஆனால் நான் துரத்த மாட்டேங்கிறாரு. ஒரு வருஷம் ஆகும். ஒரு வருஷத்துக்குள்ள நான் துரத்தி விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நீ விருத்தி அடைந்து, இந்த நீ விருத்தி அடைந்து, நீங்கள் பரிசுத்தத்தில் விருத்தி அடைந்து, நீங்கள் விசுவாசத்திலே விருத்தி அடைந்து, நீங்கள் ஜபத்திலே விருத்தி அடைந்து, நீங்கள் வேத அறிவிலே விருத்தி அடைந்து, இப்படி விருத்தி அடையும் போது சொல்றாரு, நீங்க தேசத்தை சுதந்திரிக்க ஆரம்பிப்போம். கொஞ்சம் கொஞ்சமா உங்க முன்னின்று துரத்திடுவேன் அப்படிங்கிறார். அப்போ ஒன்று புரிஞ்சுக்குங்க, நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயத்த நம்ம மேற்கொள்ள முடியல, ஓவர் கம் பண்ண முடியாம இருக்கிறோம். ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் இன்னும் விசுவாசத்தில் விருத்தி அடையலை, போதுமான நிலையில் பரிசுத்தத்தில் விருத்தி அடையலை, ஜபத்தில் விருத்தி அடையலை, வேத அறிவில் விருத்தி அடையலை. அப்போ இவைகளிலே விருத்தி அடையாத போது நாம் சுதந்திரிக்க வேண்டியவைகளை நம்மால் சுதந்திரிக்க முடியல. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையை, நீங்கள் சுதந்திரிக்கிறவர்களாய் மாற வேண்டுமா? இவைகளை நீங்கள் விருத்தி அடையுங்க. ஞானத்தில் விருத்தி அடையணும், அபிஷேகத்தில் விருத்தி அடையணும். இப்போ ஒவ்வொன்றிலும் நீங்கள் விருத்தி அடைய அடைய உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சக்ஸஸ் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அடுத்த நிலை, அடுத்த எல்லை, அடுத்த எல்லை, நீங்கள் உங்கள் எல்லை பெருசாகிட்டே போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நிறைய பேர் இந்த விசுவாச விருத்தி அடையவே மாட்டேங்கிறாங்க. அப்படியே அந்த அவநம்பிக்கையோடு இருப்பாங்க. வேதத்தை அறிகிற அறிவை தேட மாட்டாங்க, அப்படியே தான் இருப்பாங்க. பரிசுத்தத்தில் அப்படியே அன்னைக்கே அது பரிசுத்தத்துக்கு ஒரு எல்லை இவங்களே வச்சுக்குவாங்க. இது போதும், இதை விட ஒன்றும் தேவையில்லை, அப்படி வருவாங்க பாருங்க. அல்ல, நாளுக்கு நாள் பரிசுத்தத்தில் வளர்ச்சி நம்ம காண்பிக்கணும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போ எல்லையை வைக்கல, விருத்தி அடைஞ்சிட்டே போகணும். அப்படி போயிட்டே இருக்கும்போது தேவன் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற எல்லைகள் பெரிதாகும். நமக்கு முன்னாடி இருக்கிற சத்துருக்கள் முற்றிலும் அழிக்கப்படுவார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட்ராய் பண்ணுவோம். சில பேர் உடனே எல்லாம் வந்துடணும். இல்லை, நீங்கள் விசுவாசத்தில் வளருங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்தின் எல்லாம் உயரும். பரிசுத்தத்தில் வளருங்க, கர்த்தர் உங்கள் சத்துருக்களை முறியடிப்பார். நீங்கள் ஜபத்தில் வளருங்க, சத்துருக்கள் அதிகாரங்கள் அழிப்பார். நீங்கள் வேதாரியில் வளருங்க, ஞானம் பெருகும். எல்லாமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். எதற்காகவும் நீங்கள் காத்திருக்க வேண்டிய, புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் விருத்தி அடைய அடைய நீங்கள் சுதந்திரித்து கொண்டு வருவீர்கள். ஹல்லேலூயா. அது மாதிரி சொல்றாரு பாருங்க, எல்லையை அவர் ஃபிக்ஸ் பண்றாரு. நம்ம எல்லையை போட்டுக்கிறோம், இவ்வளவுதான் இவ்வளவுதான். இல்லை, இப்படி வேணும் அப்படி வேணும். அவர் ஒரு எல்லையை ஃபிக்ஸ் பண்ண. சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தரின் நிலை. நீங்க அன்னைக்கு ஆரம்பிக்கும் போது செங்கடலை அடைச்சிருந்ததுல அதுதான் உனக்கு எல்லை. அது அங்கிருந்து உனக்கு பெலிஸ்தர், விருத்த சேதனம் இல்லாதவன், அவன் தானே எதிர்ட்டு நிற்கிறான், அது வரலும் உனக்கு எல்லை. இன்னொரு பக்கம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றாரு பாருங்க. எப்படின்னா, வனாந்திரம் தொடங்கி நதி வரைக்கும், வனாந்திரத்தில் தான் நீங்க கஷ்டப்பட்டீங்க, அந்த வனாந்திரம் தான் உங்களுக்கு எல்லை. அங்க இருந்து எங்க ஒரு நதி வரைக்கும் உங்களுக்கு எல்லை. அது யோர்தான் நதி வரலையும். அப்போ இவைகளெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜெயிப்பீங்க, துரத்தி விடுவீங்க. சத்ரு உங்களை பின்தொடராதபடிக்கு அடிக்கிறார். ஹல்லேலூயா. நாம விருத்தி அடைய, விசுவாசத்துல, ஜபத்துல, பரிசுத்தத்துல, ஞானத்துல, வேத அறிவுல விருத்தி அடைய அடைய சத்ருவின் அதிகாரம் எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணப்படும், அழிக்கப்படும். ஜெயமுள்ளவர்களாய் வாழ்வீர்கள், சுதந்திரிப்பீர்கள். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நாங்கள் விருத்தி அடையும்படி
விருத்தி அடைய வேண்டிய விஷயத்துல நாங்கள் விருத்தி அடைய எங்கள் மனநிலை ஆண்டவரே ஒரு தெய்வீகத்திற்குள்ளாய் விருத்தி அடையும்படி கர்த்தர் கிருபை செய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசுவாசத்துல, பரிசுத்தத்துல, ஆண்டவரே வேத அறிவுல, ஆண்டவர் ஞானத்துல, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்ப நாங்கள் விருத்தி அடையும்படி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவையும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் விருத்தி அடையும் போது ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க உதவி செய்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. சத்ருவின் அதிகாரங்களை உடைக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில எல்லைகளை நீர் வைக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு வைத்திருக்கிற எல்லைகளை நாங்கள் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.